ரொம்ப நாளா வாங்கணும்னு கார்ட்லயே போட்டு வச்சிருந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டேன். ப்ரெஸ்டீஜ் பிரியாணி பாட். இது வந்து 5.5 லிட்டர். ஒரு 4, 5 பேருக்கு நீங்க தாராளமாவே சமைக்கலாம். ரொம்ப ஹெவி பாட்டமா இருக்கு. வெயிட்டுமே நல்லா இருக்கு. இத வச்சு நான் மஷ்ரூம் பிரியாணி ட்ரை பண்ணேன். அந்த மஷ்ரூம் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு சூடு பண்ணிட்டு பிரியாணி பாட் வச்சுட்டு எண்ணெய், கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீயும் எண்ணெயும் சூடானதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெடிக்கிற போது ஆனியன் வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். ஆனியன் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு சேர்த்து இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறமேட்டு எண்ணெயிலே வந்து புதினாவையும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இதோட கலர் மாறினதுக்கு அப்புறமேட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் நல்லா வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்புறம் 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சமாக கேர்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் கலந்துன்னு கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா இந்த வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சு நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கீங்கன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டதுக்கு அப்புறமேட்டு நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சீரக சம்பா கூட எடுத்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும் பிரியாணி. இப்போது இது கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. நான் ஆனஸ்ட் ரிவ்யூ கொடுக்குறேன். நீங்கள் இந்த பிரியாணி பாட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க.